ஸோ இன்றைக்கு நாங்கள் 4வது வகுப்பில் இணைஞ்சிருக்கிறோம். அதில் வந்து இப்போ முதல் 3 வகுப்பும் நாங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொஞ்சம் சிலவாக தான் போனாங்க. சில பேருக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும், சில பேருக்கு சிலவாக இருந்திருக்கும். ஏனென்றால் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பேப்பர் வந்து மைண்டில் பதிகிறதுக்கா அதில் என்னென்ன ஐடியாஸ் இருக்குது, என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது என்ற மாதிரியான சில விஷயங்களை கொண்டு போனாங்க. ஸோ நியூலி ஜாயின் பண்ண ஆகலக்குரிய அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து நான் திரும்பவும் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவேன். நீங்கள் அதுக்குள்ளால போய் அந்த ரெக்கார்டிங்ஸை பார்த்து கொள்ளலாம், எப்படி ஐடியான்னு சொல்லி. நீங்கள் அது பார்க்காட்டிக்கும் நம்மளாக திரும்ப அவளம் ரிப்பீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்படியே நீங்கள் டோன்ட் வரி, ரைட். இதில் நீங்கள் அன்மியூட் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப்பை செய்து வச்சிருக்கிறேன். நீங்கள் ஏதாவது தேவைன்னு சொல்லி சொன்னால் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். அதுக்காக அன்னெசரி மைக்கை ஆன் பண்ணாமல் என்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ரைட். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் இந்த பேப்பர். பேப்பர் வந்து எப்படி மாடல்னு சொல்லி சொன்னால், இப்போ லாஸ்ட் ஃபைனலில் வந்த பேப்பர் மாதிரியான ஒரு மாடல், பேப்பர் மாடல்லாம் இந்த இங்கே தரப்பட்டிருக்கு. பெரிய அளவு கஷ்டம் என்று சொல்கிறதுக்கு இல்லை, எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம், ரைட். கொஞ்சம் வேகமாக போக போகுது என்ற நாங்கள் இந்த ஃபுல்லாக இந்த பேப்பரை செய்து முடிக்கணுன்றதான் என்னோட நோக்கம் இன்றைக்கு. ரைட், டவுட்ஸ் என்ன யூ கேன் ஆஸ்க் மீ, ரைட். கேட்கலாம், ரைட். அதர்வைஸ் ஏதாவது விளக்கம் இல்லாட்டிக்கு, கிளியர் இல்லாட்டிக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கா போடுங்க. அதாவது சவுண்டுகள் எதுவும் பிரச்சனை இல்லை, வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னாலும் ஓகே, கதைக்கு பிரச்சனை இல்லை, ரைட். இப்போ முதலாவது டெஸ்ட் பண்ண பார்ப்போம். டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் தாரன், ஒரு நிமிஷம் தாரன் அதுக்கு வாசிக்கிறதுக்கு. உங்களுக்கு அதுக்கு வாசிங்க டக்கன்ட்டு. Match the pictures with the good habits. Write the correct letter in the blank. The first one is done for you. இதில் வந்து சொல்லப்பட்டிருக்க விஷயம் வந்து பிக்சரை மேட்ச் பண்ணி பாருங்க, ரைட். அதில் கீழே வந்து அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. வாஷ் ஹேண்ட்ஸ் பிஃபோர் மீல்ஸ், டூ எக்ஸசைசஸ் ரெகுலர்லி, ஈட் ஹெல்த்தி ஃபுட், டேக் அ பாத் டெய்லி, ப்ரஷ் யுவர் டீத் ட்வைஸ் அ டே, புட் லிட்டர் இன் டு த பின். இப்படியான விஷயம் இது, ஓகே, ரைட். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னா, இதில் முதலாவது செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதை நாங்கள் கட் பண்ணணும். நாங்கள் அதை ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அதை கட் பண்ணிவிட்டு, இப்போ எக்ஸசைசஸ் என்ற ஒரு கீவேர்டை இங்கே எடுக்கிறேன், ஃபுட் என்ற ஒரு கீவேர்டு எடுக்கிறேன், ரைட். டேக் எ பாத் டெய்லி, பாத் என்ற ஒரு கீவேர்டு எடுக்கிறேன், ப்ரஷ் என்ற ஒரு கீவேர்டு எடுக்கிறேன், லிட்டர் பின், லிட்டர் அல்லது பின்னு சொல்லி எடுக்கிறேன், ரைட். ஸோ இப்படியான கீவேர்ட்ஸை வந்து நாங்கள் ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு, ரைட். இப்போ நாங்கள் கீவேர்ட்ஸை வச்சுக்கொண்டு ஜஸ்ட் பிக்சரை மேட்ச் பண்ணி பார்ப்போம். எக்ஸசைசஸ் டெய்லின்றது வடிவாக தெரியுது, அந்த கேர்ள்ஸ் 2 பேர், பாயும் கேர்ளும், ரைட், 2 எக்ஸசைஸ் செய்யணும். ஸோ நாங்கள் என்ற விஷயத்தை இதில் போடலாம், ஓகே, ரைட். தென் ஈட் ஹெல்த்தி ஃபுட்ன்றது வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஆப்பில், ஸோ அது பி என்று வரும், ரைட். அடுத்து டேக் அ பாத் டெய்லி, அப்போ குளிக்கிற மாதிரி இருக்கிறது வந்து எஃப் தான், அப்போ நாங்கள் அதை கொண்டு வந்து போடலாம். அடுத்தது ப்ரஷ் யுவர் டீத் ட்வைஸ் அ டே, அப்போ 2 தடவை ஒரு நாளைக்கு என்றது, அது வந்து சி என்று இருக்கு. ப்ரஷ் என்ற ஒரு வேர்டு எடுத்து பார்த்தோம்னா அங்கே ஆக்ஷன் வந்து சி தான்.
அடுத்த புட் லிட்டர் இன்டு த பின், அதுதான் ஏ. இப்படி நாங்கள் அரேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, வேகமாக செய்ய மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு 2 minutes, 2 to 3 minutes we can complete the question. ஏனென்றால் எங்களுக்கு ஐடியா தெரியும். நாங்கள் முதல்ல என்ன செய்ய வேண்டாம், இன்ஸ்ட்ரக்ஷனை வாச்சோம், பிறகு பிக்சரையும் இதை மேட்ச் பண்ணி பார்த்தோம், பிறகு கீழே இருக்கிற விஷயத்தை வாசித்தோம், அதுக்குள்ளே இருக்கிற கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணோம், கீவேர்ட்ஸோட பிக்சரை மேட்ச் பண்ணினோம். அவ்வளோதான் விஷயம். திரும்ப அடுத்த வேலைக்கு போகிறது முதல் செக் பண்ணி பார்க்கணும், சரியா போட்டுருக்குறோமான்னு செக் பண்ணி பார்க்கணும். டூ எக்ஸசைசஸ் ரெகுலர்லி வந்து சரியா, ஓகே, சரியா தான் இருக்கு. ஈட் ஹெல்த்தி ஃபுட் சரியா அண்டா, எஸ், ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றது, ஓகே, பின்னு போட்டுரு. அடுத்து டேக் அ பாத், எஃப் சரியா, ரைட். ப்ரஷ் யுவர் டீத் டுவைஸ் அ டே, ப்ரஷ் பண்ணுற ரிவர், ஸோ சி சரி. ஸோ ஃபைனலி புட் லிட்டர் இன் டு த பின். அப்போ அதையும் சரின்னு பார்த்துட்டு நாங்கள் என்ன செய்வோம்னா கன்ஃபார்ம் பண்ணுறோம். கரெக்ட் ஆன்சர்ஸ் வி ஹேவ் கிவன் கரெக்ட் ஆன்சர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி போட்டு நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகிறோம். ரைட், நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகல நாங்கள் என்ன செய்யணும்னா அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிக்கணும். ரைட், இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிக்கணும். கொஞ்சம் எங்களோட டைமிங்கை கூட்டலாம், வேகமாக செய்கிற டைமிங் சரியா. ரைட், இங்கே பாருங்க, ஒரு இன்விடேஷன் வந்திருக்கிறான். Fill in the blanks in the following invitation using the words given below. Write the correct letter in the blank. The first one is done for you. The principal and dash. அதுக்கு முதல் நாங்கள் பாக்ஸுக்குள்ள இருக்கிற விஷயத்தை வாசிக்கணும்னு சொன்னேன் சரியா. அப்போ திரும்ப ஒரு ரிமைண்ட் பண்ணுறோம், டெஸ்ட் 2க்கு என்னென்ன விஷயம் செய்ய வேணுமெண்டு. ரைட், அதை ஒரு ரிமைண்ட் பண்ணிக்கொண்டு இதுக்குள்ள வருவோம். என்ன ரிமைண்ட் பண்ணுறதால எங்களுக்கு லாபம் தான் என்னன்னு பார்ப்போம். இது வேறுங்க. ரைட், இதில் டெஸ்ட் 2 செய்ய நாங்கள் என்ன செய்யணுமன்றதை நான் உங்களுக்கு சொன்னான் இல்லை. புதுசாக வந்தவர்களுக்காக திரும்ப ஒரு டெஸ்ட் 2 செய்தால் என்னென்று நாங்கள் இது செய்கிறேன்னு பார்ப்போம். Test 3, test 1. Yes, test 2. Read the instruction carefully and check the example to make sure whether you are going to put the letter or write the word. நாங்கள் லெட்டரை போடணுமா அல்லது இதை போடணுமான்னு பார்க்கணும். read the words given in the box. அதுதான் செய்து நாங்கள் இப்போ. அடுத்து read the dialogue and think what kind of information is needed. அப்போ டயலாக் கண்டு இங்கே தந்த நான் என்னோட டயலாக் கேள்வி இருந்தபடியா இங்கே இன்விடேஷன் தானே. அப்போ read the invitation and think what kind of information is needed. அடுத்து check the surrounding words சரியா. think of possible answers, helping verb, சப்ஜெக்டா, நம்பரா, ப்ரப்போசிஷனா, அப்படி நாங்கள் திங்க் பண்ண போகிறோம். பிஃபோர் ரைட்டிங் த ஆன்சர் ரீட் த ப்ரிவியஸ் லைன் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ இப்படியான சில விஷயங்கள் இந்த டெஸ்ட் 2 செய்கிறதுக்காக எங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் சொல்லியிருந்தேன். நான் சரியான சிலவாக நாங்கள் பார்த்தேன் நான். ரைட், இப்போ நாங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக நான் திரும்ப ரிவ்யூ பண்ணினேன் இதை. ஸோ இதை விட்டுட்டு நாங்கள் இப்போ கேளிக்கு வருவோம். கேளிக்கில் வந்தால் இன்விடேஷனை ஃபில் பண்ணுற மாதிரியான பாஸ் பேப்பர் கேள்விகளே இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. நீங்கள் பாஸ் பேப்பர் செய்த ஆக்களுக்கு தெரியும். ரைட், பாருங்க. த பிரின்சிபல் அண்ட் த டேஸ் ஆஃப் சுமன வித்யாலய டேஸ் இன்வைட் மிஸ்டர் ஹர்ஷானா வீரகோன் ஃபார் டேஸ் த டேஸ் ப்ரைஸ் கிவிங் ஆன் த 23rd November 2024 at 10 a.m. at school dash on dash of education. Prasad Fernando will be the dash. அப்போ இதுக்குள்ள பாக்ஸுக்குள்ள இருக்கிற விஷயம் சீஃப் கெஸ்ட் இருக்குது, ஸ்டாஃப் இருக்குது, கார்டியலி இருக்குது, மினிஸ்டர் இருக்குது, ஆனுவல், ஆடிட்டோரியம் இருக்குது. இவ்வளோ விஷயமும் அதில் இருக்குது. ஸோ ஆடிட்டோரியம் என்ற விஷயத்தை வந்து நாங்கள் ஒரு பிளேஸாக எடுக்கலாம். ஆனுவல்ன்றது வந்து ஒரு எஜெக்டிவ், ஆனுவல் ஏதாவது ஒரு ஆனுவல் ப்ரைஸ் கிவிங்காக இருக்கலாம். ரைட், ஸோ மினிஸ்டர்ன்றது வந்து ஒரு ஆளுடைய பொசிஷனாக இருக்குது.
அடுத்தது cordially இஸ் லைக் adverb எப்படி இன்வைட் பண்றோம்ன்றதை காட்டுது. அடுத்த ஸ்டாஃப், அடுத்த சீஃப் கெஸ்ட். அப்போ சீஃப் கெஸ்ட்ன்ற விஷயம் இதில் போடப்பட்டிருக்கு. So, அதை ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன செய்கிறேன், அதை கட் பண்ணுறேன். பாஸ் பேப்பரில் சில நேரம் கட் பண்ணி தருவேன். சரியா, இது கட் பண்ணுவோம், திரும்ப சீஃப் கெஸ்ட் வரக்கூடாது. ஓகே, அப்போ இங்கே லெட்டர்ஸ் போடப்பட்டிருக்கு, அதையும் அவதானிக்கணும். லெட்டர்ஸ் தான் போடப்பட்டிருக்கு, கட்டாயம் லெட்டர்ஸே போடுங்க, பிறகு கொண்டு வந்து எழுதுறீங்களா இங்கே. ஓகே, அப்போ நாங்கள் இங்கே கோடியலி என்ற விஷயத்துக்காக நாங்கள் என்ன செய்யலாம்ன்ற சிஏ போடலாம். அடுத்த ஹர்ஷன விலக்கன் ஃபார் annual prize giving என்றதுக்காக ஈய போடலாம். அடுத்த on the 23rd of November 2024 at school auditorium என்றதுக்காக நாங்கள் F போடலாம். சரியா, honorable minister என்றதுக்காக D போடலாம். சரியா, அடுத்தது Professor Fernando will be the chief guest, will be the staff. Will be the chief guest வந்திருக்கணும். இதை மாறி பார்ப்போம், சரி வாட்சி பார்ப்போம். The principal and the staff of, அப்போ இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து. சரியா, அப்போ எங்களை வாசியே தெரியுது வேறுங்க. இதில் ஏ வந்து வராது முதலாவதா. என்ன செய்யணும்னா ஸ்டாஃப் பி தான் முதலாவது விடையாக இருக்க போகுது. அப்போ நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணி கொள்ளுவோம். ரைட், இதில் எங்களுக்கு முக்கியமாக இதில் வாரது வந்து பி தான் ஆன்சர். ஏ எங்கே வர போகுதுன்னா இங்கே தான் வில் பி த சீஃப் கெஸ்ட்னா வரும். அப்போ இதில் மிஸ்டேக், பிரிண்டிங் மிஸ்டேக். அப்போ எங்களுக்கு தெளிவாக வருது. நாங்கள் ஃபைனலி இன்விடேஷனை வாட்சி பார்க்கலாம். த பிரின்சிபல் அண்ட் த ஸ்டாஃப் ஆஃப் சுமனா வித்யாலயா cordially invite Mr. Harshana Veerakon for the annual prize giving on the 23rd November 2024 at 10 a.m. at school auditorium. Honorable Minister of Education Prasad Fernando will be the chief guest. அவ்வளோதான் விஷயம். ரைட், ஒரு கன்ஃபியூஷன்ஸும் இல்லை, நீட்டாக கொண்டு வந்து எங்களை செட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. Right, second question. அப்போ first and second question we can complete in 5 to 10 minutes. சரியா, 10 நிமிஷத்துக்கு முதலே நாங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. ரைட், இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போக போகிறோம். பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். சரியா, பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் என்றது வந்து மிகவும் அவதானமாக பார்த்து செய்யக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். ஒருக்கா வாசிங்க. இதில் பிக்சர் ஒரு இட்ஸ் லைக் கார்டன் அல்லது இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹவுஸ், அப்படி ஒரு விஷயமா இருக்கு. ரைட், பார்ப்போம் என்னன்னு. கொஞ்சம் சின்னனாக்குறேன், நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணும்னா பாருங்க, பிரச்சனை இல்லை. ஏனெண்டா இந்த ஃபுல்லாக ஒரே வியூவில் பார்க்கறதுக்காக. மெம்பர்ஸ், அதுக்கு முதல்ல ஸ்டடி த பிக்சர். ஸ்டடி த பிக்சர்னா என்னென்னு விளக்கம் சொன்னான் நான். மெம்பர்ஸ் ஃபென்ஸ் அண்டர் கேப் வாஷிங் ஹவுஸ்ஹோல்ட் கரி டியூப் வெல் ஃபீடிங் ஸ்கை, இதெல்லாம் வந்து பிக்சரில் இருக்குதான்றதை ஃபைன் பண்ணுறது. அப்போ ஸ்டடி த பிக்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் using the words given in the box. Write the letter, இங்கே letter run of the correct word in the blank. இதில் ரைட், யார் யார் என்ன செய்யணும், மெம்பர்ஸ் இருக்கணும், இதுதான் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் மேபி. ரைட், அதான் முதலாவது செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் we can find out the family members in the picture easily. All right, okay, then fence is fence means fenceன்றது அடிக்கடி பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் வர ஒரு வேர்ட். சரியா, நாங்கள் அதைத்தான் பார்க்கணும், vocabulary, ரெகுலர் யூஸ் vocabulary. அப்போ ஃபென்ஸ்ன்றது இதுதான் நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டோம். ஓகே, ஃபென்ஸ் இருக்குது. ஸோ அண்டர் இருக்குது, அண்டர் மேபி அண்டர் த ட்ரீயாக இருக்கலாம் அல்லது அண்டர் ஹவுஸாக இருக்கலாம். Right, it's like depending on the question. When we read the question, we can easily realize the answers. Answers வந்து நாங்கள் இப்படி ஸ்டடி பண்ணி வச்சிருந்தோம்னா ரியலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். மேபி இந்த பாய் வரலாம் இந்த அண்டர் த ட்ரீக்கு, இல்லாது இந்த உமன் வரலாம் அண்டர் த ஹவுஸ் or something. Right, so cap என்றது வந்து so somebody is wearing the cap. Right, அப்போ நாங்கள் we have to find out the cap here. Right, our cap வந்து it's difficult to find out the cap here anyway, but
இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கேப் மாதிரி எதுவும் இருந்ததுன்னா நாங்கள் அதை அண்டர்லைன் பண்ணி வைக்கலாம். இது ஒரு கேப் மாதிரி இருக்கு, ஒரு பேபி கேப் மாதிரி இருக்கு. ரைட், அதில் பார்ப்போம். அடுத்தது ஹேன்றது வந்து மேபி இந்த கேர்ளாக இருக்கலாம் அல்லது இந்த உமனாக இருக்கலாம். ஹேன்றது சொல்லப்படுது. அடுத்தது வாஷிங். வாஷிங் இஸ் லைக் வாஷிங் வெசல்ஸை வந்து வாஷ் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வந்து அங்கே இருக்குது. ரைட், அடுத்த விஷயம் வந்து ஹவுஸ் ஹோல்ட். ஹவுஸ் ஹோல்ட் இஸ் லைக் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் தான், எல்லாமே ஹவுஸ் ஹோல்டு தான். ரைட், அதைத்தான் இதில் சொல்கிறான். மற்றது கறி என்றது வந்து ஒரு கறி, இந்த ஏதாவது ஒரு கறி வந்து இது சமைக்கப்படுதா அல்லது மேபி ஏதோ சம்திங். ரைட், பார்ப்போம். பிக்சரை வாசிக்க எங்களுக்கு தெரியும். டியூப்வெல் இருக்கு, இந்த இருக்கு, இதுதான் டியூப்வெல். ஃபீடிங் இருக்கு, ஃபீடிங் இந்த நாய்க்கு இதை கொடுக்குறாரு, அதுதான் ஃபீடிங். ரைட், ஸ்கை. ஸ்கை இருக்குங்களா, இதான் வானம். அப்போ எல்லாத்தையும் நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டோம். ஸ்டடி பண்ணிட்டு சில நேரம் இதில் இந்த வார வேர்ட்ஸ் வந்து இந்த ஃபீபிள்ன்ற ஒரு வேர்ட் எல்லாம் வந்தது உண்டு இதில் வரையக்கில். அந்த அந்த வேர்ட் எல்லாம் உங்களுக்கு டக்கண்டு என்ன மீனிங் என்று தெரியாத ஒரு சந்தர்ப்பம் கொண்டு வரும். பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் அப்படி பிரச்சனைகள் வாரது. ஒன்று ரெண்டு வேர்டை வந்து நியூ வொக்கேபுலரியாக போட்டுருவான். நாங்கள் ஃபெமிலியராக மாடல் பேப்பர்ஸ்லேயோ பாஸ் பேப்பர்ஸ்லேயோ பாவிக்காத வேர்ட்ஸை போட்டானுண்டா அந்த நேரம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் அவரை ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சிருங்க. அவர் இருக்கட்டும், ஓகே. மற்றதுகள் எல்லாத்தையும் நாங்கள் ஃபில் பண்ணி கொண்டு வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து செட் ஆவார். நீங்கள் அது அந்த பிள்ளையா கொண்டு வந்து அதை போட்டுருவாங்க. என்னன்னே தெரியாமல் சரி இந்த பிளாங்கில் போட்டு விடுவோம் என்று போடாதீங்க. ரைட், இப்போ நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டு வர இங்கிலீஷ் எக்ஸாமை பொறுத்த மட்டும் அதுதான். இப்போ எல்லாமே க்ளோஸ் ஆக்டிவிட்டிஸ் என்னபடியா எல்லாமே ஆன்சர்ஸ் தருவான் அவனே. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 to 75% ஆன ஆன்சர்ஸ் ஆன் த பேப்பர். அப்போ பேப்பர்லேயே இருக்கிற விஷயம் என்னபடியா சில நேரம் க்ளோஸ் ஆக்டிவிட்டி தானே. அப்போ நீங்கள் நல்ல தெரிஞ்ச விஷயங்களை முதல் செய்து கொண்டு வந்தீங்கன்னா தெரியாத விஷயம் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும். ரைட், அப்போ ஒரு மெக்கானிக் என்ன செய்வானுண்டா எல்லாமே அந்த ஹாலுக்கு பொருத்தமான அந்த நட்டுகள் எல்லாத்தையும் போட்டு முடிய ஏதாவது ஒரு நட்டு மிஞ்சும் தானே. அதை வடிவா ஓகே இது எங்கே வரும் இது எங்கே வரும்னு பிறகு அதை போட்டு பார்த்து என்ன செய்வாருண்டா அதை ஃபிட் பண்ணுவேன். அதே மாதிரி தான் நீங்களும் உங்களோட எக்ஸாம் பேப்பரில் பிளான் பண்ண வேணும். ரைட், அப்போ இப்போ என்ன செய்வோம் என்றா நாங்கள் ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ரைட், இப்போ ஈஸியாக எங்களை ஸ்டடி பண்ணபடியாக பிக்சரை பெரிய அளவு பிக்சர் தேவைப்பாடு எங்களுக்கு இருக்காது. ரைட், ஓகே. This is a picture of a house. There are 6 family members and they are busy with their என்ன ஆக்டிவிட்டீஸ் என்ன ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ் போடலாம் நினைக்கிறேன். ஸோ இங்கே லெட்டர்ஸ் என்ன அவன் மேலே தந்தாலும் இது மாடல் பேப்பர் தானே. அப்போ எங்களுக்கு லெட்டர்ஸ் அதில் தெரியல. ஸோ நாங்கள் சில நேரம் இதை ஏபிசிடி என்று எழுதி போட்டு லெட்டர்ஸை போடலாம், இல்லாடி எழுதி விடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் பாஸ் பேப்பரில் உங்களுக்கு அப்படி வராது, பெர்ஃபெக்டாக எல்லாம் பிரிண்ட் பண்ணி பட்டு வரும். சரிதானே. அப்போ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அப்போ இங்கே ஹவுஸ் கோட் இது சரியான விடைன்னு நீங்கள் உடனே கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. இது பென்சிலால் செய்ய வேணும். பிறகு வாசிச்சு கொண்டு வரைக்கும் சிலதை மாற்ற வேண்டி வரும். ரைட், அப்போ பேனையால் எழுதிட்டோம்னா என்ன செய்ய மாட்டோம்னா மாற்றவே மாட்டோம் கடைசி வரைக்கும், அது சரியான விடையாகவே போயிடும். ரைட், ஸோ இப்படி நீங்கள் பென்சிலால் எழுதி மாற்றி கொண்டு வாங்க. சில நேரங்களில் மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். The boy standing the large tree, under the large tree என்று போடுவோம். ஏன்னா ரைட், under the large tree is arranging the firewood. உறவு தானே. The woman who is having a spoon in her hand is tasting the curry. Right? Curry. அது நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணல. இதுதான் இந்த கறியை டேஸ்ட் பண்ணுறாவ இதானு. ரைட், த ஸ்மால் பாய் வேறங்க கெப் கெப் போட்டு கொண்டிருக்கிற அவர்தான் ஸ்மால் பாய். நாங்கள் இவரை தான் பார்த்தனாங்க. ரைட், வேறங்க கேப் இஸ் ஃபீடிங் த ஹென்ஸ். இவர் தான் கோழிக்கு இது போடுறேன். அப்போ நாங்கள் கண்டுபிடிச்சா சரி. நாங்கள் கோழியை பேபி மாதிரி யோசித்தோம், இந்த தொப்பி போட்டிருக்காக்குமெண்டு. ஸோ இவர் தான் தொப்பி போட்டிருக்கார். இதெல்லாம் கோழி கோழி என்று ஐடென்டிஃபை பண்ண இல்லாமல் தான் இருந்தது. இதை வாசிக்கல ஓகே இருக்கு. அண்ட் அதர் பாய் இஸ் ஃபீடிங் 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 என்றது இங்கே வர போகுது. ஃபீடிங் சாரி ஃபீடிங் என்றது இங்கே வரும். ரைட், அதே மாதிரி ஃபீடிங் த பப்பி. அனதர் உமன் இஸ் வாஷிங். வாஷிங் இருந்தால் வாஷிங் போடலாம், வாஷிங் க்ளோத்ஸ்.
இல்லாட்டி வாஷிங் வெசல்ஸ் இருக்குதோ இல்லையா வேறு ஏதோ இல்லையா பார்ப்போம். சரியா, வாஷிங் கிளாத்ஸ் நியர் த டியூப் வெல். சரியா, டியூப் வெல். டியூப் வெல் என்று போடலாம். ஓகே, ரைட். டாக் இஸ் லுக்கிங் அட் யாரை பார்த்தோன்னு நிற்குது, டோக்கா அல்லது கோட்டான்னு தெரியல. சரி, டாக்கிங் லுக்கிங் அட் ஸ்கை என்று போடுவோம். சரியா, ஸ்கை. அதில் சம் பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. இங்கே இங்கே ஸ்கையை போடுவோம். ஓகே, தென் தேர் இஸ் எ டேஷ் அரவுண்ட் த கார்டன் ஃபென்ஸ். இங்கே ஃபென்ஸ். ரைட். அடுத்த விஷயம் எல்லாமே சரி. ரைட். லுக்கிங் அட் ஹர்ன்னு போட்டு விடுவோம். அப்போ இப்போ எங்களுக்கு சரியான வேகமாக இதை ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. ஏனென்றா நாங்கள் முதலே ஸ்டடி பண்ணிட்டோம் பிக்சர். This is a picture of a house. There are six family members and they are busy with their household activities. The boy standing under the large tree is arranging the firewood. The woman who is having a spoon in her hand is tasting the curry. The small boy wearing a cap is feeding the hens and other boy is feeding the puppy. Another woman is washing clothes near the tube well, and dog is looking at her. Some birds are flying in the sky. There is a fence around the car. Right. அப்போ இது ஒரு ஈஸியான கேள்வி என்று நினைச்சுக்கொண்டு டக்குன்னு வேகமா இல்லை பிளபிளையா செய்துட்டு போகாம கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படியே டைம் எடுத்து செய்தீங்கன்னா ஓகே இருக்கும். ஓகே, இப்போ நான் விளங்கப்படுத்தி செய்கிறபடியா கொஞ்சம் டைம் வந்து இதில் இதாகுது. கொஞ்சம் நாங்கள் விளங்கப்படுத்தாமே செய்வோமாக இருந்தால் எங்களுக்கு இப்போ நாங்கள் கொஷின் நம்பர் 5 தாண்டி போயிருப்போம். சரியா, இது உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும்ன்றதுக்காக இது திஸ் இஸ் நாட் எக்ஸாம், ரைட்? ஸோ அதனால நான் சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் தாரேன். இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யணும்னா எக்ஸாம் பேப்பர் செய்ய மைண்டில் ஒழிச்சு கொண்டு இருக்கணும். ஓகே, இதை செய்யணும், ஓகே இதை செய்யணும், வாசிச்சு பார்க்கணும், சரியா இருக்கான்னு பார்க்கணும், அழிச்சு மாற்றணும், பென்சிலால் செய்யணும், லெட்டர்ஸை போடுறோமா, வேர்ட்ஸை போடுறோமா, இதெல்லாம் இருக்கணும், மைண்டில் செட்டிங்காக இருக்கணும். ஓகே, ரைட். இப்போ நாங்கள் அடுத்த கடைக்கு போவோம். டெஸ்ட் 4ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிராமட்டிக்கல் வியூவில் உள்ள கொஷினாக தான் இருக்கும். சரி, எங்கேயும் கிராமட்டிக்கல் வியூ தான் இருக்கு. Mostly this time we are expecting some connective related questions here, right? And oh, அதே மாதிரி when we are and அப்படி relative pronouns போடுற மாதிரி அப்படி we are expecting some questions in test 4. சரியான டெஸ்ட் 4ல இதை எதிர்பார்க்குறோம். ஸோ அதுகளை வந்து வடிவா ஃபிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். Underline the most suitable conjunction given in the brackets. சரியா, ஓகே, ஃபுல்லாக இருக்க வாசிங்க டக்குன்னு. உங்களோட வியூவுக்கு வாசிங்க. முக்கியமாக இங்கே அண்டர்லைன். சரி, அண்டர்லைன் பண்ணி விட்டாவே நல்ல. ஏன்டா நீங்கள் அண்டர்லைன் பண்ணச்சோன்னா எழுதுறது சரி, அந்த வாடிக்கையே இருக்கக்கூடாது. சரி, அவன் சொன்ன விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். சரி, ஐ வாண்டட் டு கோ டு நுவரேலியா. அப்போ அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் கன்ஜங்ஷன் கிவன் இன் த பிராக்கெட்ஸ். ஐ வாண்டட் டு கோ டு நுவரேலியா, மை சிஸ்டர் டிட் நாட் லைக் இட் இருக்குது. ஸோ I wanted to go to Nuerelia, but ஆனால் அந்த மாதிரி வருது. சரியா, பட் அடுத்தது the class teacher was waiting for nearly 1 hour. Dash all the students came. இதில் அன்லெஸ்ண்டா இல்லை என்றால் என்ற ஒரு மீனிங் எழுதி வச்சாலும் ஓகே தான். அன்லெஸ்ண்டா இல்லை என்றால் இஃப் நாட் இருக்குதான விளையாடு. இஃப் இருக்குல்ல, இஃப் நெகட்டிவாக எழுதணும்னா அன்லெஸ் we are putting unless. இஃப் நாட் என்று எழுதலாம். If not you study hard, you will fail in the examination என்று எழுதலாம். சரியா, அப்ப unless you study hard and அந்த if not பதிலாக என்ன போட போறோம்னா unless.
இப்படி எழுதி வைங்க. இஃப் பிளஸ் நாட், இஃப் பிளஸ் நாட் ஈக்குவல் டு அன்லெஸ். அன்லெஸ்ஸும் இஃப் நாட்டும் ஒன்று தானா? அப்போ அன்லெஸ் இதில் வர்றது சந்தர்ப்பம் இல்லை. பிகாஸ்ண்டா ஏன் என்றால்ன்ற மீனிங்கில் வரும். ரீசன். சரி, நீங்கள் பிகாஸ் போட்டுட்டு ரீசன் போட்டுருவீங்க. ஓகே, பிகாஸ் ரீசன். சரியா? அதே மாதிரி அன்டில் என்றா, அன்டில் என்ன, அன்டில் டில் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். சரி, அன்டில் அல்லது டில். சரியா, அது கேஷுவலாக பாவிக்கலாம் டில்ல. அது வந்து ஒரு வரைக்கும் என்ற மாதிரி மீனிங்கில் வரும். எது வரைக்கும்? அப் டு தான் அன்டில். எது வரைக்கும் வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா சரி. அப்போ the class teacher was waiting for nearly 1 hour until all the students came. எல்லாரும் வரும் வரைக்கும் என்றதான் சரியான. பிகாஸ் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் கேம் ஏனென்றால் ஒரு தரம் வரையில என்ற மாதிரி எடுக்கலாம். ஆனால் சூட்டபிள் இல்லை. அதெல்லாம் உங்கள் மைண்டில் என்ன செய்யும்? டக்குன்னு டச் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். தான் அடுத்தது, கமிட்டி கேன் ஆர்கனைஸ் அ பார்ட்டி டேஸ் அ ட்ரிப் அட் த எண்ட் ஆஃப் திஸ் இயர். சரியா? அப்போ கமிட்டி கேன் ஆர்கனைஸ் அ பார்ட்டி வென் அ ட்ரிப் என்று போடுவோம், இல்லை ஓவர் அ ட்ரிப் என்னும் போடலாமே. கமிட்டி கேன் ஆர்கனைஸ் அ பார்ட்டி ஓ ட்ரிப் அட் த எண்ட் ஆஃப் திஸ் இயர் அந்த போடுறது சூட்டபிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கமிட்டி கேன் ஆர்கனைஸ் அ பார்ட்டி, ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணும் அல்லது ஒரு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணும் அட் த எண்ட் ஆஃப் த இயர். அப்போ ஓஆரை நாங்கள் இதில் போடுவோம். அப்போ வென்னும் பிஃபோரும் சூட்டபிள் இல்லை, மீனிங்லெஸ்ஸாக இல்லை. சூட்டபிளாக இருக்குது, மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ பிஃபோர் அ ட்ரிப் வந்து பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணணும், அது ஒரு இது இல்லாமல் இருக்குது, பொருத்தம் இல்லாமல் இருக்குது. ஸோ அதே மாதிரி வெண்ண ட்ரிப் ட்ரிப் நேரத்தில் நாங்கள் வந்து இது செய்ய வேணும்ன்றது ஒரு சூட்டபிள் இல்லாமல் இருக்குது. ஸோ இதுக்கு நாங்கள் முதலாவதுக்கு நாங்கள் இதை அண்டர்லைன் பண்ண மாதிரி, அன்டில் அண்டர்லைன் பண்ண மாதிரி இதுக்கும் ஓவா அண்டர்லைன் பண்ணி விட்டோம்னா சரி. இப்படியெல்லாம் கன்ஃபியூஷன்ஸ் வரும் பயங்கரமாக. டக்குன்னு முடிவெடுக்கக்கூடாது பிள்ளைகள். The men quickly entered the house as they saw the policeman. அப்போ டக்குண்டு அவர் உள்ளுக்க போயிட்டார் என்றது வந்து இங்கே ஆஃப்டர்ன்றது ஆஃப்டர் policeman பார்த்த பிறகுன்னு வந்துடும். ஆஃப்டர் தே சோ த policeman, அதாவது அவர்கள் policeman பார்த்த பிறகு மேன் குயிக்லி என்டர் த ஹவுஸ்ன்றது ஒரு சூட்டபிள் இல்லை. அப்போ ஆஃப்டர் வராது. பார்க்கல என்றால் இந்த மாதிரி வரும். அன்லெஸ் தே சோ த policeman என்றால் அது இங்கே எங்களுக்கு டென்ஸ் வந்து இடிக்குது. ரைட்? இப்போ பாஸ்ட் டென்ஸ் வந்து அங்கால நாங்கள் வுட் ஷுட் குட் மைட்டை போட வேணும். ஸோ அதுதான் அந்த இஃப் க்ளோஸ்டு ஃபார்மேட். அப்போ அன்லெஸ்ஸும் ஆஃப்டரும் வராதுன்ற ரிஜெக்ட் பண்ணி போட்டு அதை எலிமினேட் பண்ணிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்னா as soon as என்ன சொல்லுங்க, எவ்வளவு விரைவாகவோ அவ்வளவு விரைவாக, அதுதான் as soon as. சரிதானே? எவ்வளவு ஹெரியாவோ அவ்வளவு ஹெரியா. இந்த கனெக்டிவ் கன்ஜங்ஷன்ஸில் கேர்லி ரீசெண்டாக பாஸ் பேப்பரில் வந்திருக்கு. ரைட்? அப்போ நாங்கள் வராதுன்றது முடிவெடுக்க இயலாது, திரும்ப போடுவான். அதோட ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிற கேள்விகள் வந்து அடிக்கடி வரும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செய்கிற கேள்விகள் இதெல்லாம் நார்மலாக செய்வினோம்னா அது திரும்ப திரும்ப வரும். இப்போ ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எல்லாம் பிள்ளைகளே வருது திரும்ப திரும்ப. சரி எடுக்கிறபடியாக தான் வருது. எல்லாரும் சரி எடுக்கிறாங்க கூடுதலாக. ரிப்போர்ட் ஸ்பீச் வடிவாக செய்கிறாங்க. ரைட்? அதால திரும்ப எவ்வளவு எத்தனை பாஸ் பேப்பரில் ரிப்போர்ட் ஸ்பீச் வந்துடுச்சு. சரி, அதை நிப்பாட்டையில் க்ளோஸ் மெசேஜ் எல்லாரும் செய்யாட்டியும் அது திரும்ப பெருமைண்டா அது எல்லா கம்பிட்டன்சிஸையும் நாங்கள் செக் பண்ணுறதுக்காக வர ஒரு கொஷின். அப்போ நாங்கள் சில சில பேர்கிட்ட மைண்டில் நாங்கள் க்ளோஸ் மெசேஜ் செய்கிறதே இல்லை சார், ஏன் திரும்ப திரும்ப வருது வதக்கிது வந்துண்டு. அப்போ செகண்ட் பார்ட்டில் பெரிய தலையடி அதுதானே எல்லாருக்கும். க்ளோஸ் மெசேஜ் 7 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு திண்டாட்டம். ரைட்? ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். டோன்ட் வரி. இப்போ அடுத்த கேள்விக்குள்ள போக போகிறோம். தே செலக்டட் ட்ராமா சாங் டேஸ் a song for final competition. End song. எண்ட் போட்டோம்னா இல்லை, என்ன கமா கமா இருக்கிறபடியே இங்கே எண்ட்.
அந்த ட்ராமா இந்த சாங் ஏதோ கொஞ்சம் மீனிங்லெஸ்ஸாக தான் வருது என்றாலும் வென்ன சாங் ஃபார் த ஃபைனல் காம்படிஷன்டா அப்படி வராது அது போல பிகாஸ் சாங் ஃபார் த ஃபைனல் காம்படிஷன் அப்போ வி செலக்டட் ட்ராமா கமெண்ட் வரபடியாக எண்டை போடுவோம் நாங்கள் வேறு வழி இல்லை அப்போ ஒரு ட்ராமா ஒரு சாங் மற்றது இன்னொரு சாங் வந்து ஃபார் த ஃபைனல் காம்படிஷன் வந்து வர போகுது அப்படிதான் வேற போகுது வேற வழி இல்லை பிகாஸையோ வெண்ணையோ போட்டால் அது மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்கும் பிகாஸை போடலாம் பாப்போம் செலக்டட் ட்ராமா அண்ட் சாங்னு தந்திருந்தாங்கன்னா எல்லாம் அப்போ they selected a drama and a song because a song for the final competition and போடுவோமா ரைட் the match was postponed because of heavy rain the because of rain the due to rain நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் திரும்ப சொல்றேன் இது இந்த கேள்விக்கு பொருத்தம் இல்லாட்டியும் எங்களுக்கு வேற கேள்விகளுக்கு பொருத்தமா இருக்கு இந்த டியூ டு என்ற பிள்ளைகள் என்ற காரணத்தால் வரும் பிகாஸ் இல்லை இது இது டியூ டு மற்றது பிகாஸ் ஆஃப் ஒரு விஷயம் இருக்கு ரெண்டுலையும் உதாரணம் தர போறேன்னா பிகாஸ் ஆஃப் பிகாஸ் இல்லை பிகாஸ் ஆஃப் சரியா இதுல என்ன சொல்ல போறீங்கன்னா ஒன்று ஐ am I am unable to I am unable to attend the class because of heavy rain. Heavy rain. I am unable to attend the class because of heavy rain. Right? அப்ப இதுல பிகாஸ் ஆஃப்ன்றது அடைமழை காரணமாக என்ற காரணத்தால அடைமழை என்ற காரணத்தால என்ற மாதிரி வரும் அப்ப நாங்கள் இதுல ஒஃபிஷியலி வென் வி ரைட் சம்திங் ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் எழுத போறோம்டா அலுவலக ரீதியா பிகாஸ் ஆஃப் பதிலாக நாங்கள் டியூ டுவை போடலாம் பிள்ளைய இது வந்து ஒரு ஃபார்மல் வே ஆஃப் கனெக்டிவ் பிகாஸ் ஆஃப்ன்றது இன்ஃபார்மல் வே சரி அதை நாங்கள் நார்மலாக லெட்டர்ஸ் அதெல்லாம் பாவிச்சாலும் நல்ல ஒஃபிஷியலி நாங்கள் பாவிக்கணும்னா டியூ டு என்ற விஷயத்தை பாவிக்கலாம் ஏன் ரெண்டையும் சொல்கிறேன்னா ரெண்டுமே ஒரே மீனிங் தான் டியூ டு என்றாலும் என்ற காரணத்தால் தான் பிகாஸ் ஆஃப் என்றாலும் என்ற காரணத்தால் தான் சரிதான் நீங்கள் இதை பிகாஸ் என்று தவறான்னு நினைச்சிடக்கூடாது பிகாஸ்ன்றது அது ஏன் என்றால் வரும் இது என்ற காரணத்தால்னு வரும் பிகாஸ் என்ற ஏன் என்றால்ண்டா நாங்கள் பிகாஸை போடுறோம்டா பிகாஸுக்கு அங்கால ஒரு சென்டென்ஸ் வர வேணும் சரிதானே இப்போ பாருங்க பிகாஸ் ஏன் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கும் பிகாஸ் அதே விஷயத்தை எழுதுறேன் ஐ ஆம் unable to attend the party because I have an important exam இப்படி எழுதலாம் அப்ப இங்க வடிவா பாத்தீங்கன்னா ரைட்டிங் ரிலேட்டட் தான் என்றாலும் இதோட வார வழியா உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு போக முடியும் யோசிக்கிறேன் ஐ ஆம் unable to attend the party நான் வரையிலாது பாட்டி வரையிலாம் இருக்கு ஏனென்றால் ஐ ஹாவ் an important exam சரி ஐ ஹாவ் an important exam என்று நாங்கள் இதை எழுதுறோம் கொஞ்சம் மேலே எடுத்து ரைட் சப்போஸ் ஒரு ஆள் கேட்கிறார் என்னண்டா இந்த இந்த வசனத்துக்கு பிகாஸ் ஆஃப் அப்படி யூஸ் பண்ணலாம் என்று கேட்டா ஐ ஆம் unable to attend the party because of exam என்று போடலாம் அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் வேண்டா பிகாஸை போட்டால் நாங்கள் SV1O அந்த ஃபார்மேட்டை நாங்கள் போடணும் சரி பிகாஸை போட்டு நாங்கள் அதை கட்டாயம் போடணும்
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எஸ் இருக்குது, சப்ஜெக்ட், verb இருக்குது, enable to, attend, object இருக்குது, பார்ட்டி. அதே மாதிரி இங்கே சப்ஜெக்ட் இருக்குது, verb இருக்கு, objectம் இருக்கு. வெல் கனெக்டட் சென்டென்ஸாக இருக்கு. சரிதானே? ஸோ இது பிகாஸ் போடுறதுக்கு. ஆனா பிகாஸ் ஆஃப் போட்டோம்னா பிகாஸ் ஆஃப் அதில் என்ன போட்டா சரி? ஒரு நவுனை போட்டா சரி, ரீசனை போட்டா சரி. இதான் வித்தியாசம், ரெண்டுக்குள்ள வித்தியாசம். எழுதைகளை கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிம்பிள் டேர்ம் இது, அந்த பெரிய அளவு அட்வான்ஸ் டேர்ம் இல்லை. இது ஒரு சிம்பிள் டேர்ம். ஆனால் அதில் பிழை வர்றது சந்தர்ப்பங்கள் நிறைய விளங்குதாப்ல. உங்களை வடிவாக விளங்கி இருக்கணும். இப்போ டியூ டு, பிகாஸ் ஆஃப், பிகாஸ் எப்படி பாவிக்கிறது அந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னுடைய கொஞ்சம் எனக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ரைட், எங்களுக்கு விஷயம் நாங்கள் இந்த ஜூம் செமினார் போனோம், இதெல்லாம் கதர் பண்ண தான் இருக்கணுமே தவிர என்ன திரும்ப அதே விஷயத்தையே படிச்சுட்டு வந்தோம்னா இருக்கக்கூடாது. ஓகே, ரைட். இப்போ நார்மலாக இதை வந்து அண்டர்லைன் பண்ணு என்று சொல்லி போட்டு நான் அடுத்த வேலைக்கு ஓடி இருக்கலாம். அது தேவையில்லை எனக்கு. எனக்கு பிள்ளை படிக்கணும், படிவா சேதை பண்ணோம் கூடியமா இருக்கணும் நாலேஜ். ரைட். ஸோ அதுக்காக தான் இந்த மெனக்கெடு. டவுட்ஸ்கள் இருந்தால் நீங்கள் செக் பண்ணுங்க. நான் மியூட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் உங்களை. ஏன்னா இந்த இடைக்கிடைக்கு ஜாயின் பண்ணுறாங்களால சத்தமாக இருக்குது. ரைட். அப்போ ஏதாவதுன்னா என்னை செக் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. அந்த குரூப்பே நான் எல்லாரும் செக் பண்ணக்கூடிய மாதிரி தான் விட்டுருக்குறேன். ரைட். அப்போ நீங்கள் அதில் கேட்கலாம், இது சார் இந்த கேள்வியில் இதை சொன்னீங்களா எனக்கு விளங்கையில் கேட்கலாம், வாய்ஸில் கேட்கலாம், எழுதி கேட்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் எதுண்டாலும் 24 hours உங்களை ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, ரைட். இப்போ டெஸ்ட் 5க்குள்ள போக போகிறோம். டெஸ்ட் 5க்குள்ள போனோம்னா டெஸ்ட் 5 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மால்டா நாங்கள் ஒரு கண்ட்ரியை பற்றி பார்த்துனாங்க. how many of you remember that மால்டா? ரைட். அப்போ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நாங்கள் வடிவா மால்டாவை பற்றி சொன்னாங்க. ஸோ இங்கே மவுண்ட் எவரெஸ்ட்டை பற்றி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி முதல் என்ன செய்யணும்டா இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிக்கணும். இங்கே read the following paragraph and write the necessary information in the table. டேபிளுக்கு இன்னொரு வேர்ட் சொன்னான், என்ன? கிரிட். சரியா, கிரிட் என்று கேட்பான் அல்லது டேபிள் என்று தருவான். மோஸ்ட்லி திஸ் கைண்ட் ஆஃப் டேபிள் இஸ் வாட் தட் இஸ் கிரிட். ரைட். அப்போ இதை வந்து நாங்கள் அடிக்கடி ஒவ்வொரு ரூலுக்கும் கோடு போட்டு இருந்தோம்னா அது வந்து கிரிட் என்று தான் சொல்லுவோம். சரிதானே? ஒரு நாளும் அதை டேபிள் என்று சொல்றேன். பட் டேபிள் என்று சொல்றது ஒரு காமனான வேர்ட். ஒரு அட்டவணை என்றால் பொதுவாக டேபிள் என்று சொல்லிடுவோம். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் ஃபர்ஸ்ட். பிஃபோர் தட் we have to read the table first. ரைட். அப்போ நாங்கள் முதல் என்ன வாசிக்கணும்னா டேபிளை வாசிப்போம். then only we can find out the answers from the text. நேம் ஆஃப் த பிளேஸ், அது மவுண்ட் எவரெஸ்ட்னு தந்தாச்சு. லொக்கேஷன், லொக்கேஷன் அந்த அட்ரஸ் அதில் கேட்குறான். ஹைட் ஆஃப் த மவுண்டன், அதுக்குரிய ஹைட்டை போட வேணும். லோக்கல் நேம்ஸ் ஏதாவது தந்திருக்கான்னு பார்க்கணும். ஏஜ் ஆஃப் த மவுண்டன், மற்றது ஏஜ் லிமிட் ஆஃப் கிளைம்பர்ஸ். ஆல்ரைட். இப்போ இலகுவாக நாங்கள் ஃபைன் பண்ண போகிறோம். மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக். சரி, அதான் உயரம்னு சொல்கிறாங்க. ரைட். மவுண்ட் எவரெஸ்ட், எவரெஸ்ட் சிகரம்னு சொல்லுவோம். அதான் highest peak in the world, which stands at 8,848 meters. சரிதான், அதுதான் ஹைட் ஆஃப் மவுண்டன் வந்து வரப்போகுது. இதுதான் ஹைட் ஆஃப் மவுண்டன். மீட்டர் ஹை at altitude from sea level. Mount Everest was named by name of Sir George Everest in 1865. சில வேலை இதை கேட்கலாமன்றதுக்காக அண்டர்லைன் பண்ணுறேன். சரிதானே? ரைட். லொக்கேஷன் வந்து கேட்டிருக்கு பாருங்க. இந்த இஸ் லொக்கேட்டட், லொக்கேட்டட் இன் த சொலுகும்பு டிஸ்ட்ரிக்ட், சம்திங் இந்தியன் நேம். ரைட். டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் நேபாள். சரி, நேபாள் ஒரு பார்டர் தானே இது. அப்போ அதில் தான் இருக்குது. சரியா? அப்போ இந்த லொக்கேஷன் என்னம்மா இதுதான். இதை கொண்டு வந்து நாங்கள் லொக்கேஷனை போட்டோம்னா சரி.
ஹைட்டையும் கண்டுபிடிச்சிட்டேன். லோக்கல் நேம்ஸ் ஏதாவது இருக்காண்டா மவுண்ட் எவரெஸ்ட் known in நேபாள் as சகர்மதா உண்டு. மற்றது இந்த டைபன் லாங்குவேஜ் ஆனது they are called. மற்றது ஷோமோலங்குமான்னு சொல்வது வந்து இஸ் லைக் another one. சரியா, அதான் அந்த ட்ரைவர் லாங்குவேஜில் வந்து அவையில் அப்படி தான் கால் பண்ணிக்கணும். அப்போ ரெண்டு நேம்ஸும் இங்கே மென்ஷன் ஆகிருக்குது. ஸோ லோக்கல் நேம்ஸ் ரெண்டையும் நீங்கள் எழுதலாம். இங்கே வேறுங்க சகர்மாத்தா. ஐ டோன்ட் நோ த கரெக்ட் ப்ரொனன்சியேஷன், ஐ எம் சாரி. ஸோ அப்படியான சில விஷயங்கள் இருக்கு. ஆல்சோ வி டோன்ட் நீட் எனி ப்ரொனன்சியேஷன் ஹியர் பிகாஸ் திஸ் இஸ் நாட் speaking exam, right? So we just understand the question. That is the thing here. Okay, right. So we can easily see this is the local names of Mount Everest. So the answer is Sagarmatha or Somolukamai or something, right? Okay. Then age of the mountain. Age of the mountain வந்து அந்த இதில் தரப்பட்டிருந்தாங்க. There are other local names also provided for Mount Everest, like இதெல்லாமே நேம்ஸ் தான். தேர்ட் போல்ன்னு சொல்லலாம். சரியா, பீக் இப்படியெல்லாம் நீங்கள் எழுதியிருந்தாலும் சரிதான் போட்டிருப்பான். சரியா, டிடுங்கா இஸ் லைக் தட். எவரெஸ்ட் இஸ் பிலீவ் 60 million years old. இதுதான் அந்த ஏஜ். அப்போ எங்களுக்கு 60 million years ஏஜ் ஆஃப் மவுண்டன் வந்து 60 million இயர் வந்து ஓல்டு, அவ்வளோ வயசு. ஏஜ் லிமிட் பாருங்க, ஏஜ்ங்கிட்ட ஏஜ் லிமிட் சொல்றான் டக்காண்டு கன்ஃபியூஸ் பண்றதுக்கான கேள்வி. ஏஜ் லிமிட் வந்து எவரெஸ்ட் வாஸ் ஃபார்ம்ட் பை த மூவ்மெண்ட் ஆஃப் எர்த் டெக்டனிக் பிளேட்ஸ் அதெல்லாம் சொல்லி போட்டு கிளைம்பிங் மவுண்டைன் எவரெஸ்ட் இஸ் த ட்ரீம் ஆஃப் மோஸ்ட் பீப்புள், பட் கிளைம்பிங் இன் ரியாலிட்டி you should be physically and mentally prepared. There are few requirements to meet before climbing Mount Everest in Nepal. Climbers must be between 18 and 70 years, 75 years old வரைக்கும் ஏறலாம். பரவாயில்ல. அப்போ இதுதான் ஏஜ் லிமிட். அதில் வந்தடைவீங்களா? சரி. அப்போ லொக்கேஷன் என்ன? அதுதான் அந்த சொலுக்கும்பு டிஸ்ட்ரிக்ட், நேபாள். அதை எழுதியிருப்பீங்க. ஹைட் ஆஃப் த மவுண்டன் இந்த feet, sorry, 8,848 meter. Then height of mountain. Local names and both are local names. Otherwise இந்த இதில் இருக்கிற ஏதாவது ஒன்று எழுதினீங்கன்னாலும் ஓகே தான். ஆல்ரைட். தென் அதில் லோக்கல் நேம்ஸ் அவன் மென்ஷன் பண்ணியிருக்கிறபடியா கீழே இருக்கிறத எழுதினீங்கன்னா நல்லமா. இது பாருங்க, தேர் ஆர் அதர் லோக்கல் நேம்ஸ் என்று தந்தபடியால் பிரச்சனை இல்லை. Other local names also provided for Mount Everest, like, right? Anything. நீங்கள் உங்களோட விருப்பத்தின்படி எழுதும். ஏஜ் ஆஃப் த மவுண்டன் அதில் போட்டுட்டோம் 60 million years old. ஏஜ் லிமிட் 18 and 75 years old. ஓகே, அப்போ மேக்ஸிமம் நாங்கள் இந்த கேள்வியை செய்து முடிச்சாச்சு. இப்படி தான் விளைவு செய்கிறது. நாங்கள் பார்த்தனாங்களா கடந்த 6 வருஷ பாஸ் பேப்பர்லையும் இதே கேள்வி தான் வந்திருக்கு. ரைட், இலவா செய்யலாம். ஓகே, இப்போ நாங்கள் ஒரு புது விஷயத்தை எழுதி பார்த்தோன்னு முடிக்க போகிறோம். Imagine you have to make the railway announcement to passengers to inform the delay of the Jaldevi train. Study the situation given and write the relevant railway announcement. Use about 40 to 50 words. Okay. Name of the train, Jaldevi. The time of departure. சிம்பிளாக எழுதலாம் இது. சரியான இருக்கா? நீங்கள் ட்ரை பண்ண வழி கொடுங்க, நான் ஆன்சர் தரேன். இதில் டைம் ஆஃப் த டிபார்ச்சர் தந்திருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வருமாமன்று சொல்லப்பட்டிருக்கு. ரைட். அடுத்த விஷயம் ஷெட்யூல்ட் அரைவல் வந்து ட்ரிங்கமலி ரயில்வே ஸ்டேஷன். டியூரேஷன் ஆஃப் த டிலே 30 minutes. நியூ டிபார்ச்சர் டைம் 8:30 AM. பிள்ளைகள் இந்த நோட்டீஸுக்கும் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்ல போகிறோம். கேளுங்கோ, கேட்டுக்கொண்டே யோசிங்கோ என்னென்று எழுதலாம்.
நோட்டீஸ் வந்து நார்மலாக ஒரு பப்ளிக்காக நாங்கள் ஒட்டி விடுவோம் அதில் எந்த ஒரு அட்டென்ஷனும் இருக்காது. ஸோ அதை பார்க்குறாக்களுக்கு தான் அது அட்டென்ஷன். பட் இது வந்து கட்டாயம் ஒரு லிசனபிளாக இருக்கணும், ஒரு அட்டென்ஷன் இருக்கணும் எல்லாத்தையும். ரைட், அதுதான் அதுக்கும் நோட்டீஸுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். நோட்டீஸை நாங்கள் பார்க்காம போயிடுவோம் சில நேரங்களில். ரைட், அப்போ அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கும். ஸோ 2024 எங்களுக்கு சேம் கைண்ட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆனவே, ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகல, வழினவங்க. ஸோ நீங்களும் ரைட்டிங் பார்ட்டில் என்னத்தை தந்தாலும், ஒரு போஸ்டர் தந்தாலோ, இன்விடேஷன் தந்தாலோ, எனிதிங் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தந்தாலோ, எது வந்தாலும் நீங்கள் சஃபர் ஆகக்கூடாது உடனே. ஐயோ இதை படிக்கலையே, இந்த வேர்டே கேள்விப்படையிலே, அப்படி சஃபர் ஆகாதீங்க உடக்கண்டு. சஃபர் ஆனீங்கன்னா தான் பிரச்சனை. ரைட், எனிதிங் ட்ரை டு ரைட். சரி, எதென்றாலும் எழுதுறது ட்ரை பண்ண வேணும். அப்போ இதில் உங்களை டக்குன்னு ரிமைண்ட் பண்ணி பார்க்கணும். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து நாங்கள் எங்களை சமூகத்தில் எங்கே கேட்குறோம் நாங்கள் என்ன, ஓ யா ரயில்வே ஸ்டேஷனை சொல்கிறாங்க அனைவரின் கவனத்துக்கு, ரெண்டாவதுல என்ன அட்டென்ஷன் ப்ளீஸ் இந்த இங்கிலீஷில் சொன்னதும் ஞாபகத்துக்கு வரும். இப்போ அதுகளை வச்சுக்கொண்டு டிசைட் பண்ணணுமே தவிர டக்குன்னு சஃபர் ஆகி ஐயோ இது எழுதையிலாது நாங்கள் படிக்கலைன்ட்டு டக்குன்னு இது ஆகக்கூடாது. வராத வெளியோட ஒருத்தனும் சொல்லித்தரான் அப்படின்ட்டானே எக்ஸாம் போர்ட்லேருந்து நாங்கள் சஃபர் ஆக தேவையில்லை. ஓகேயா? அப்போ அப்படி நீங்கள் இந்த டெஸ்ட் சிக்ஸுக்கு நான் தர ஐடியா தான், நீங்கள் அதில் யோசிக்காமல் எழுத வேணும். ரைட், அப்போ அனௌன்ஸ்மெண்ட் ஹெடிங் போடுங்கோ. அனௌன்ஸ்மெண்ட், அதாவது எங்களோட ஃபைனல் எக்ஸாமில் போன முறை வந்து அந்த கேள்விக்கு எழுதுகிற மாதிரியே இதையும் அப்படி மாற்ற போகிறேன். சரி, அனௌன்ஸ்மெண்ட் ஹெடிங் போடாடியும் எங்களுக்கு மார்க்ஸ் வேறத்தான் போகுதா? அது கட்டாயம் இல்லை, இம்பார்ட்டன்ட் இல்லை. அனௌன்ஸ்மெண்ட் ஹெடிங் போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இதை போடணும், என்னது அட்டென்ஷன் ப்ளீஸ், அட்டென்ஷன் ப்ளீஸ் என்று போடுவோம். அட்டென்ஷன் ப்ளீஸ் என்று போட்டுட்டு அப்போ இங்கே என்ன ட்ரெயின் வந்து ரயில்வே அனௌன்ஸ்மெண்ட், நேம் ஆஃப் த ட்ரெயின் வந்து யாழ்தேவி. இதை அடுத்த வரியில் எழுதுவோம். த யாழ்தேவி, யாழ் தேவி, ரெயின் பேருடைய கேப்சலே போடுறேன். யாழ்தேவி ட்ரெயின், ட்ரெயின், யாழ்தேவி ட்ரெயின் ஷெடியூல்டு. அப்போ எத்தனை மணி ஷெடியூல் பண்ணப்பட்டிருக்கு? ஷெடியூல்டு அரைவல், ஷெடியூல் எஸ்ஹெச்இ எழுதுங்க என்னோட சேர்ந்து. நீங்கள் டைம் மட்டும் இருக்குல்ல. ஷெடியூல், ஷெடியூல் டு அரைவ் என்று வரும். டு அரைவ், டு அரைவ். பாருங்க ஒரே வாசிப்பங்க வெளியே இருக்கு. டிலே, டிலே ஆஃப் த யாழ்தேவி ட்ரெயின். ஷெடியூல் அரைவ் மாதிரி அது ஓகே. டைம் ஆஃப் டிபார்ச்சர், அப்போ ஷெடியூல் எங்கே போகுதுன்ற விஷயம் இல்லை. ரைட், சிங்கமாரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகுது, அதான் ஷெட்யூல்டு அரைவல் இருக்கு. So delay Yaldevi, situation given relevant railway announcement. Name of the Yaldevi. Time of departure. ஓகே, அப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வார வழி தான் சொல்லியிருக்கா. அப்போ scheduled to arrive in Trincomalee railway station. Trincomalee railway station. Railway station. சரியா? நல்ல நீளமாகவே எழுதலாம். கீழே கீழே எழுத மட்டும் எழுதி விட்டுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன். பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்திருக்கா? எஸ், பிளாட்ஃபார்ம் நம்பர். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. Number 1.
at 8 a.m. 8 a.m. will be delayed. Delayed. Will be delayed by எத்தனை மத்தியானம் 30 minutes. By 30 minutes. Minutes எழுதினாலும் ஓகே தானே மினிட்ஸ் 30 minutes. அப்போ எங்களோட தகவல் யாதை போட்டுட்டோம் 8 a.m. போட்டுட்டோம் நம்பர் 1 பிளாட்ஃபார்ம் போட்டுட்டோம் 30 minutes delay வெங்கமலை ரயில்வே ஸ்டேஷன் போட்டோம் ரைட் it will now it will now arrive at புது டைம் 8:30 8:30 a.m. and எங்கே போகுதுன்னு போடாதபடியே எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்கே போகுதுன்னு தெரியும் அது நாங்கள் சும்மா F4 போட்டு விடலாம் சரி அது இங்கே மலை ரயில்வே ஸ்டேஷன் ஜால்தேவி F4 போகுது ஆனால் சும்மா நாங்கள் போடலாம் கண்டென்ட் இல்லாத எழுத தேவையில்லை அப்படியே போடுவோம் இவ்வளோத்தையும் போட்டுட்டு கீழே sorry for the inconvenience right inconvenience ஸ்பெல்லிங் வேலை கவனமாக இருக்கணும் spelling inconvenience right சரி ஸ்பெல்லிங்கை பாருங்க ரைட் இப்போ இவ்வளோ விஷயம் நாங்கள் இதுக்குள்ள எழுதினோம்னா சரி எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம் சரியா ஆனால் எங்களுக்கு 40 to 50 வேர்ட்ஸ் வராட்டிக்கு டோன்ட் வரி ரைட் ஏன்னா அதில் 40 to 50 வேர்ட்ஸ்ன்றது ஒரு வேர்ட் லிமிட்டாக இருந்தாலும் எங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இன்க்ளூட் ஆகிட்டுன்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்துடும் சரியா அப்போ நீங்கள் அதை பற்றி ஒன்றும் முறை பண்ண தேவையில்லை ஒருக்கா வாட்ச் பார்க்கணும் எழுதினா ஒருக்கா வாட்ச் பார்க்கணும் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோமான்ட்டு attention please the Jaldevi train scheduled to arrive in Ringamali railway station platform number 1 at 8 a.m. will be delayed by 30 minutes. It will now arrive at 8:30 a.m. Sorry for the inconvenience. Inconvenience என்றது வந்து ஒரு அசௌகரியம் என்ற மாதிரி வரும் CONVAVNIENC ஈய விட்டுட்டேன் அதான் பார்த்தோம்னா சரியா ENIENC அது நல்ல வேர்ட் ஒன்று அதுக்காக தான் நான் ரைட் சாரி ஃபார் அவ்வளோதான் இதில் எதுவுமே போட தேவையில்லை ஆனால் சும்மா எங்களோட திருப்திக்காக ஸ்டேஷன் மாஸ்டர்னு போட்டு விடலாம் இங்கே செக்ரட்டரி எல்லாம் போட வலிக்கிடக்கூடாதா இங்கே ஒரு தடவை இருக்க மாட்டோம் செக்ரட்டரி ரைட் இப்படி நீங்கள் நார்மலாக இதை எழுதலாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு ரைட் ஓகே பிள்ளைகள் மேக்ஸிமம் என்னால் முயன்ற அளவு இந்த பேப்பரை முடிக்கிறது ட்ரை பண்ணேன் நாங்கள் டெஸ்ட் 6 வரைக்கும் தான் செய்யக்கூடியமா இருந்தது ஸோ நாளைய வகுப்பில் அந்த பேலன்ஸ் 2 கொஷின்ஸையும் செய்து நாங்கள் செகண்ட் பார்ட்டுக்கு இறங்க போகிறோம் செகண்ட் பார்ட் 2020 செகண்ட் பார்ட் தான் செய்ய போகிறேன் அதில் உள்ள
ஸ்பெசிஃபிக் ஐடியாஸ் டீப்பாக நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், வடிவாக டிஸ்கஸ் பண்ணி போட்டு, அதாவது 9, 10, 11 ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவேன் நாளைக்கு. பிறகு அப்படி இப்படியே போய் கொண்டிருக்கோம். கொஞ்சம் வேகப்படுத்தி கொண்டு போவோம். இந்த முதல் என்ன சொல்கிற ஃப்ளைட் வந்து இதில் ஓடுற மாதிரி தான், பிளாட்ஃபார்ம் அந்த இதில் வேறு ரன்வேயில் நைஸாக போய் ஸ்கண்டு வரும். சரிதானே? அப்போ அப்படி நாங்கள் மூவ் பண்ணுவோம். எல்லாம் எவ்ரிதிங் என்னென்னலாம் கேட்பானோ இங்கிலீஷ் பேப்பரில் அவ்வளோத்தையும் பற்றியும் கதைப்போம். கதைக்கல எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஞாபகம் வரும், நீங்கள் படிவாக எக்ஸாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஓ ஃபீட்பேக், இப்படி செய்யுங்க சார் அப்படி செய்யுங்கன்னு say ஃபீட்பேக், சரி இது நல்லா இருந்தது அண்ட் ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன், அதிலெல்லாம் யூ கேன் ஷேர் இன் டு த குரூப் ஓ இண்டிவிஜுவலி. That will make me strong, right? So have a nice day. Bye bye, take care, see you tomorrow.